வணக்கம். அனைத்து பிட்காயின் ட்ரேடர்ஸ்க்கும் நன்றி. நம்ம பிட்காயின்ல இன்னைக்கு எப்படி இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது டிசம்பர் 13, 2025 சாட்டர்டே டூ மண்டே வரைக்கும், சண்டே, மண்டே 3 டேஸ் எப்படி இருக்கும், மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். பிட்காயின் பொறுத்தவரைக்கும் நான் ட்ரேடர்ஸ் சொல்லி விரும்புகிறது ஒரே விஷயம், டெக்னிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $1000 அதிகபட்சம் $2000 சரிங்களா. 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் பிடிசி பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. சரிங்களா. ஏன்னா டிஸ்க்ளைம் பண்ணிக்கிறேன், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது மினிமம் ப்ராஃபிட் டார்கெட் பண்ணுங்கள். இன்ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்களோட டார்கெட் என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இறங்குங்க. போதும் அப்படிங்கன்னா ஸ்டாப் பண்ணி வெளியே வந்துடுங்க. அதே நேரம் மார்க்கெட்டில் இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவார். சரிங்களா. நம்ம இந்த டெலிகிராம் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்போர்ட் நம்பர் இருக்குது, எதோனா நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கலாம். நம்ம பிடிசி குரூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டர்டே நம்ம ஒரு கால்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். 9:40 9:50 அரவுண்டு நைட்டு, ஓகேங்களா. அதில் 90,000 to 90,200 பை பண்ண சொல்லியிருக்கோம். டார்கெட் 91 800 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். எகைன் ஏவரேஜ் பைட்டு பொறுத்த வரைக்கும் 89,000 வாங்க சொல்லியிருக்கோம். சரிங்களா. மார்க்கெட் 89,000 வந்துட்டு திரும்ப ரிவர்சல் புல் பேக் எடுத்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் அதாவது கோல்டோட வீடியோஸ், ஓகேங்களா. இது கோல்டு பார்க்குறவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம பிட்காயின் பற்றி பேச போகிறோம். இப்போ மார்னிங்கில் 90,400 ஓடிட்டுருக்கு. நம்ம கொடுத்த டார்கெட்லேருந்து கொடுத்த லெவல்ஸ் மார்க்கெட் மேலே அப்பில் தான் இருக்குது, கீழே வரல ஒன்றும், ஓகேங்களா. சரி, இதுக்கு மேலே மார்க்கெட்டை எது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறபோது நம்ம டெக்னிக்கல் பிரகாரம் உங்களுக்கு டார்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே டார்கெட்டு 93,000 இன்றைக்கி போகுமா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. இன்றைக்கி போனாலும் போகலாம், அல்லது மார்க்கெட் புல் பேக் எடுத்துகிட்டு கீழே இறங்கினாலும் இறங்கலாம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. சரிங்களா. அப்படி இறங்குச்சுன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 87,000 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, 87,000 என்னோட லாஸ் அதிகமாக வருமே அப்படின்னா நீங்கள் ஏவரேஜ் பண்ணுங்கள். சரிங்களா. அதாவது மார்க்கெட் ஒரு லெவல் ஏவரேஜ் செட்டப். சரிங்களா. இந்த லெவலுக்கு இந்த லெவலில் ரிவர்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் 92,000 வரைக்கும் நம்ம டார்கெட் பார்க்கலாம். சரிங்களா. இது 92,000 வரைக்கும் போகும், அப்படியே சடனாக போகாது. நாளைக்கு உங்களுக்கு மண்டேல மார்னிங்கில் அந்த டார்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஏவரேஜ் பைட்டில் ஃபாலோ பண்ணலாம். ஏவரேஜுங்கிறது இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி 90,300 என்ட்ரி எடுத்தீங்கன்னா கீழே இந்த லெவலுக்கு வரும்போது ஒரு ஏவரேஜ் செட்டப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த லோ லெவலுக்கு வரும்போது 89,700 டிப் பை, இந்த லெவலில் நீங்கள் பை எடுத்துக்கங்க, ஓகேங்களா. 89,700 பை எடுத்துக்கலாம். நான் ஏவரேஜ் பை டிப் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. அதாவது லோ சைஸ் லாட் சைஸ் 0.01 எடுத்துக்கங்க. அடுத்த லோ டிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,800 to 88,000 88,000 நீங்கள் ஒரு பை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா. 87,800 88,000 இந்த லெவலில் பை பண்ணலாம், வாங்கிக்கிங்க. லோவர் பர்ச்செல்லாம் வாங்கி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் ரிஸ்க் அதிகமாக வைக்க வேண்டாம். குறைவான ரிஸ்கில் ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கிற ஒரு ரிஸ்க்கை வைங்க. அதனால் நாங்கள் உங்கள் சேஃப் அண்ட் ட்ரேடிங்காக கொண்டு போக முடியும். எந்த இதுலேயும் லாஸ் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா. அதனால் நம்ம கூட சொல்லி ஸ்ட்ராட்டஜி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட் பொறுத்த வரைக்கும் 94,000 அப்படிங்கிறது டேம் ஷூராக போயிடும் அப்படிங்கிறது என்னோட டெக்னிக்கலோட வியூ. சரிங்களா. 94,250 94,200 to 300 டார்கெட் டேம் ஷூராக இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே நடக்குது மார்க்கெட்டில். நம்ம நடக்கிறத சொல்லுவோம், மேக்ஸிமம் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி தேடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சொல்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். அந்த விஷயத்தை நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். இயற்கை நம்மளுக்கு அந்த விஷயத்தை அள்ளி கொடுக்குது. சரிங்களா. மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் அள்ளி கொடுக்குது. நம்ம மார்க்கெட்டை விட எப்படிங்க ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ட்ரேடர்ஸுமே நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய டாலர்ஸ் இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் முடிஞ்சிருக்கு அவாய்ட் பண்ணி கோல்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா. கோல்டு வீடியோஸை பார்த்துருப்பீங்க.
வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அக்கவுண்ட் ஓப்பன் நம்பர் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்கள் சப்போர்ட் வேணும், வாய்ஸ் நோட் போடுங்க வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கும் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. மண்டே மீட் பண்ணலாம்.